என் அன்பிற்குரிய தேவ பிள்ளைகளே, My dear beloved children of God, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். I greet you all in the matchless and wonderful, powerful name of our Lord and Savior Jesus Christ. கடந்த வாரத்திலே நான் கொடுத்த அக்கடி வார்த்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்ததை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். I was very happy as the word of fire that was given last week had impacted many of you people. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. Today also let the Lord speak with you. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. Let the Lord be with you. கர்த்தருடைய அக்கினி உங்களை நிறைப்பதாக. Let the fire of the Lord fill you today. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, The Lord's word says லேவியராகமம் 6வது அதிகாரம் 13வது வசனம், in Leviticus chapter 6 verse 13, பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. The fire should burn continuously over the altar and it should not quench at all. 1 கொரிந்தியர் 3:16 சொல்கிறது, 1 Corinthians chapter 3 verse 16 says, பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வாசமாயிருக்கிறார். The Holy Spirit is abiding in you. நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். You are the temple of the Lord God. நீங்களே தேவனுக்கு பலிபீடமாயிருக்கிறீர்கள். You are the altar of the Lord God. இந்த பலிபீடம், this altar, எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். the fire should burn in the altar always. நீங்கள் எப்பொழுதும் அக்கினியாய் கர்த்தருக்காக பற்றி எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். You should be always burning as fire for the Lord God. நீங்கள் அக்கினியாய் இருக்கும் பொழுது, when you are as fire, எந்த தீய சக்திகளும் எந்த பிசாசுடைய கிரியைகளும் உங்கள் அருகிலே நெருங்க முடியாது. no evil powers, no satanic powers can come near you. ஹல்லேலூயா, hallelujah. எனக்கு அன்பானவர்களே, My beloved children of God, பரிசுத்த ஆவியானவர், the Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி, the fire of the Holy Spirit, நமக்குள்ளே பற்றி எரிய வேண்டும் என்றால், for it to burn in us, நாம் ஒருபோதும் அவிந்து போகாதபடி ஆவிக்குரிய ஜீவியத்திலே கொழுந்து விட்டு எரிய வேண்டும் என்றால், for not to be quenched in the spiritual life, for us to burn always, நமக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இடையிலே நல்ல உறவு, நல்ல ஐக்கியம் காணப்பட வேண்டும். there should be a good relationship, good fellowship between you and the Holy Spirit. நம்முடைய பாவங்கள், Our sins, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவங்கள், the sins that are against the Holy Spirit, தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய அக்கினியை நம்முடைய வாழ்க்கையிலே அவிந்து போகச் செய்துவிடும். it makes the fire of God to be quenched in us. ஹல்லேலூயா, Hallelujah. எனவே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும். Because of that, the sins that are against the Holy Spirit should be destroyed from our life. கடந்த வாரத்திலே Last week, ஆவியானவருக்கு செவி கொடாமல் இருக்கிற பாவத்தை குறித்து நாம் தியானித்தோம். we were meditating upon the sin that is not listening or obeying to the voice of the Holy Spirit. இன்றைக்கு இரண்டாவது பாவம். Today, we are going to meditate the second sin, ஆவியானவருக்கு விரோதமான இரண்டாவது பாவம், the sin that is against the Holy Spirit. சகரியா 7வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, Zechariah chapter 7 verse 12 says, வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. they made their hearts like flint, so that they could not hear the law and the words which the Lord of hosts had sent by his Spirit through the former prophets. Therefore, great wrath came from the Lord of hosts. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, வேதத்தை கேளாதபடி, not obeying to the law and the word of God, கர்த்தர் அனுப்பின தீர்க்கதரிசிகளின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதபடி, கேளாதபடி, இருதயத்தை கடினமாக்கி, இருதயத்தை வைராக்கியமாக்குதல் இரண்டாவது மிகப்பெரிய பாவம். the second great sin is not obeying, not listening the word of the Lord God that he has sent through his
former prophets and making our hearts like flint and hard. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வேதத்தை அதிகமாய் நேசிக்க வேண்டும். God's children, you and me, we should love the word of God. வேதத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அந்த வேதத்தை தியானிக்கும் பொழுதுதான் அக்கினி. When we read the word of God, meditate upon the word of God, then the fire comes upon you. நீதிமொழிகள் 28:9 வசனம் சொல்கிறது, Proverbs chapter 28 verse 9 says, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பானது. he who turns his ear away from listening to the law, even his prayer is repulsive to God. நீங்கள் 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். You might pray for 40 days of fasting, ஆனால் but வேதத்தை கேளாவிட்டால், if you do not obey the word, வேதத்தை வாசிக்காவிட்டால், if you do not read the word of God, வேத வசனங்களை தியானிக்காவிட்டால், when you do not meditate the word of God, உங்களுடைய ஜெபம் விருதா. your prayer is empty. உங்களுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பானது என்று வேதம் சொல்லுது. Your prayer is repulsive before the Lord God. The Bible says so. டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிற தேவனுடைய பக்தர், A man of God named David Livingstone, இங்கிலாந்து தேசத்திலே பிறந்தவர். he was born and brought up in England. அவருக்கு ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுத்தார். God gave him a calling ஆப்பிரிக்கா கண்டத்திலே போய் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். to do the ministry of God in the continent of Africa. ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு ஒரு மிஷனரியாக அவர் புறப்பட்டு சென்றார். He went to the Africa continent as a missionary. மத்திய ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா எல்லா இடங்களிலும் அவருடைய ஊழியத்தை அவர் செய்தார். In Central Africa, in South Africa, he did all his ministry there. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே By the immense grace of God, 30 வருடங்கள் for 30 years, மிஷனரியாக அந்த ஆப்பிரிக்க கண்டத்திலே விளங்கினார். he was a missionary in the continent of Africa. வேதத்தை அதிகமாய் நேசிக்கிறவர், He loves the word of God very much. எப்பொழுதும் வேதத்தை வாசிக்கிறவர், தியானிக்கிறவர். He always reads and meditates the word of God. அவருடைய சரீரத்திலே பலவிதமான நோய்கள், In his body, he had many diseases. மிகவும் அவருடைய சரீரத்திலே பாடுபட்டார். He was struggling in his body ஏனென்று சொன்னால் அவ்வளவு வியாதிகள், வேதனைகள் அவருடைய சரீரத்தில். because that much of pain and suffering and diseases in his body. he was ஆனாலும் கூட But also, மணிக்கணக்காக for hours together, முழங்காலிலே நின்று வேதத்தை வாசிப்பார். he used to read the word of God by kneeling down. ஒரு நாள் அதிகாலை 3 மணி வரையிலும் முழங்காலிலே நின்று வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார். He was reading the word of God by kneeling down till 3 a.m. the early morning. அவருடைய உதவியாளர் His helper, டேவிட் லிவிங்ஸ்டனுடைய அறைக்குள்ளே வந்தார். he came into the room of David Livingstone. டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு 86 வயது அப்பொழுது. The age of David Livingstone at that time was 86 years. ஐயா, தூங்குகிற நேரத்திலே இப்படி முழங்காலிலே நின்று வேதத்தை வாசிக்கிறீர்களே, நீங்கள் படுத்து தூங்குகளையா என்று உதவியாளர் சொன்னார். The helper said, this is a time for sleep, but you are reading the word of God. Why can't you go to sleep and take some rest? He said. டேவிட் லிவிங்ஸ்டன் சொன்னார், David Livingstone said, இல்லப்பா, no, my எனக்கு brother. வேதத்தின் மீது நான் மிகவும் பிரியமாய் இருக்கிறேன். I love the word of God much in my life. எனவே வேதத்தை நான் வாசித்துக் கொண்டு இருக்கிறேன். So I am reading the word of God. உதவியாளர் சொன்னார், The helper said, உங்களுக்கு நான் ஒரு டீ போட்டு கொண்டு வருகிறேன். let me bring a tea to you. டீ போட்டுட்டு கொண்டு வர்றார் உதவியாளர். The helper went and brought a tea back. அந்த நேரத்திலே At the time, டேவிட் லிவிங்ஸ்டன் குப்புற விழுந்து கிடக்கிறார். David Livingstone just fell down. அவருடைய மார்பிலே அவ்வளவு பெரிய வேதாகமம், அந்த வேதாகமத்தை அணைத்துக் கொண்டே குப்புற விழுந்து கிடக்கிறார். He was carrying the Bible at his bosom, and with that, he just fell down. உதவியாளர் வந்து பார்த்த பொழுது When the helper came and saw the scene, டேவிட் லிவிங்ஸ்டன் செத்து கிடந்தார். David Livingstone was dead. அவருடைய மரணம் பரியந்தம் Till his last breath, முழங்காலிலே நின்று வேதத்தை வாசித்தார். he read the word of God by kneeling down. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், My dear children of God, வேதத்தை நேசிக்கிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், வேதத்தை தியானிக்கிறவர்களுக்குள்ளே ஒரு அக்கினி கொழுந்து விட்டு எரியும். the people who read the word of God,
who meditate the word of God, who love the word of God, a special fire is burning over them. ஹல்லேலூயா. Hallelujah. மட்டுமல்ல, Not only that, அந்த வசனம் சொல்லுகிறது, the word says, கர்த்தர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆவியானவர் சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளாதபடிக்கு தங்களுடைய இருதயத்தை வைரமாக்குகிற ஒரு பாவம். the Lord of hosts had sent by his spirit through the form of prophets, and these people, they were not able to hear the word of the spirit, and they made their hearts like flint. தேவனுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் வருகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காத பாவம். The prophets that are sent by the spirit of the Lord to speak the word of God to you, we make our hearts like flint by not obeying to the word of God. எரேமியா 17:23 சொல்கிறது, Jeremiah chapter 17:23 says, அவர்களோ கேளாமலும் தங்கள் செவிகளை சாயாமலும் போய் கேளாதபடிக்கும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கும் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார். yet they would not listen and obey and control their behavior, but they were stiff-necked in order not to hear and take instruction. கேட்பதற்கும் மனது கிடையாது, Not having a heart to hear, செவிகளை சாய்ப்பதற்கும் மனது கிடையாது. not having a heart to take the instruction. ஆவியானவர் மூலமாய் ஆண்டவர் அனுப்பின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேளாதபடிக்கு அசட்டைப்படுகிற பாவம். The sin of not obeying the word of God that is spoken through the prophets by the Spirit of God, sent by the Lord God. இதெல்லாம் ஆவியானவருக்கு விரோதமான பாவம். Sin that is against the Holy Spirit. எரேமியா 19:15 சொல்கிறது, Jeremiah chapter 19:15 says, நீங்கள் என் வார்த்தைகளை கேளாதபடிக்கு உங்கள் கழுத்தை கடினப்படுத்தினபடியால் நான் இந்த நகரத்துக்கு விரோதமாய் சொன்ன எல்லா தீங்கையும் இதன் மேலும் இதற்கடுத்த பட்டணங்களின் மேலும் வரப்படுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். Thus says the Lord of hosts and the God of Israel, behold, I am going to bring on the city and on all its towns all the devastation that I have declared against it, because they have become stiff-necked and refuse to hear and obey my words. என் அன்பு சகோதர சகோதரிகளே, My dear brothers and sisters, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லப்படுகிற வார்த்தைகளை நாம் கேட்கிறோமா, செவி சாய்க்கிறோமா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். through the Spirit from the prophets, the words that are given by the Lord, do we obey to it? Do we listen to it? We should shake up our lives. எத்தனையோ மக்கள் எனக்கு போன் பண்ணுவார்கள், Many people call to me, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவார்கள், send me WhatsApp message, கடிதம் எழுதுவார்கள், they write me letters தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு, to ask the counsel of God, தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்டு, to ask me the prophecy that the Lord has for them. நானும் ஜெபம் பண்ணி அவர்களுக்கு வேண்டிய தீர்க்க தரிசனங்களை, வெளிப்பாடுகளை, தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வழிநடத்துதலை நான் கூறுவேன். I also will pray for them, and I will give them the prophecy, the revelation, the leading that the Lord has given for them. ஆனால் But அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்கள், அந்த வார்த்தைகளை கேட்பவர்கள், அந்த வார்த்தைகளின்படி நடக்கிறவர்கள் மிகவும் குறைவானவர்கள் தான். But very few obey and walk and listen to the word of God. ஒரு தம்பதியர் என்னை பார்க்க வந்தார்கள். One couple came to meet me. அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு மகன் இருக்கிறான், ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. அவர்களுக்கு இரண்டாவது ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று விரும்பினார்கள். Already they have a son. Now they want to have a daughter also. ஆனால் எவ்வளவு பிரயாசப்பட்டும், But how much ever they tried, there was no blessing of womb. எனவே நீங்கள் ஜெபம் பண்ணி எப்படியாவது எங்களுக்கு இரண்டாவது ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று கேட்டார்கள். They told me to pray for a second girl child in their life. நானும் மிகவும் பாரப்பட்டு ஜெபித்தேன். I also prayed for them with their burden. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் By the grace of God, இந்த சகோதரி கர்ப்பவதியாய் மாறினார். that women became pregnant. இது ஆண்டவருடைய கிருபை. This was God's grace. நடந்தது என்ன? What happened? 3 மாதங்களுக்கு பிறகு After 3 months, மருத்துவரிடத்திலே சென்ற பொழுது when they went to the doctors, அந்த கர்ப்பத்திலே வளருகிற
அந்த குழந்தையை சிசுவை பரிசோதித்த பொழுது when it checked the baby in the womb, குழந்தையினுடைய ஹார்ட் பீட் இல்லை. there was no heartbeat for the baby. எனவே மருத்துவர்கள் சொன்னார்கள், நீங்க அபார்ட் பண்ணிருங்க. So the doctor said to abort the baby, ஏனென்று சொன்னால் குழந்தைக்கு உயிர் இல்லை. because as there's no life in the baby. உடனே அவர்கள் என்னை பார்க்க வந்தார்கள். Immediately they came to me for prayer. ஐயா, நீங்கள் ஜெபம் பண்ணினீர்கள், Brother, you prayed for us. என் கற்பத்திலே இரண்டாவதாக குழந்தை தங்கியது. For the second time, the baby stayed in my womb. ஆனால் மருத்துவர்கள் இப்படி கூறுகிறார்கள். But the doctors give this kind of report. நாங்க என்ன செய்வது? What should we do? நான் ரொம்ப பாரப்பட்டு ஜெபம் பண்ணிட்டேன். I also prayed for them with much burden. நான் சொன்னேன், இன்னொரு டாக்டர் செகண்ட் ஒப்பீனியன் கேளுங்க. I said to them, why can't you go for a second opinion? அதே போல வேறொரு மருத்துவரை அணுகினார்கள். They went to another doctor. அந்த மருத்துவரும் That doctor also குழந்தையினுடைய ஹார்ட் பீட் இல்லை, எனவே உடனே அபார்ஷன் பண்ணுங்க என்று சொன்னார். gave the same reply. There's no heartbeat in the baby. You go for abortion immediately. திரும்பவும் என்னிடத்தில் வந்தார்கள். Again they came to me. I again prayed for them with a much burden. அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னேன், I prophesied to them, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், do not worry about anything. எந்த அபார்ஷனுக்கு போக வேண்டாம், Do not go for any abortion. நீங்க தைரியமா இருங்க. You be bold. ஆண்டவர் கிருபையாய் இறங்கி பூரண வளர்ச்சியுள்ள குழந்தையை கொடுப்பார். God will be gracious upon you and give you a fully grown baby. தேவனுடைய மனிதனாகிய என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த வார்த்தைகளை அந்த தம்பதியர் அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்தார்கள். அதற்கு பிறகு எந்த மருத்துவரிடத்திலும் செக்கப்புக்கு செல்லவில்லை. As a man of God, as I spoke the prophetical word to this couple believed the word of God, trusted the word of God and obeyed the word of God, and they didn't go for any other checkup afterwards. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் By the immense grace of God, அவர்களுக்கு அழகான பெண் குழந்தை, பூரண வளர்ச்சியுள்ள பெண் குழந்தை ஆண்டவர் கிருபையாய் கொடுத்தார். ஆண்டவருடைய இரக்கத்தை பாருங்கள். God gave them a beautiful second baby, a daughter unto them. காரணம் என்னவென்றால், What is the reason? obeying to the words of the prophets, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு கீழ்ப்படிவது. believing the words of the prophets, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை விசுவாசிப்பது. 100% trusting upon the words of the prophets. 100 மடங்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை நம்புவது. ஆண்டவருடைய ஆவியானவர் மூலமாய் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதின் மூலமாக அக்கினி உங்களுக்குள்ளே பற்றி எரியும். By trusting and obeying the words of the prophet sent by the Spirit of God, because of that there's a fire is burning in you. ஆம் பிரியமானவர்களே, Yes, my dear children of God. இன்றைக்கு அக்கினி வார்த்தையில 2 காரியங்கள். வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், வேதத்தின்படி நடக்கணும். There are 2 things today in this word of fire. One is reading, loving and meditating the word of God. இரண்டாவது, Second one, தேவனுடைய ஆவியானவர் அனுப்பின தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேட்பதற்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுப்பது. opening your hearts to listen and obey to the word of the prophet sent by His Spirit by the Lord God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Then the Lord bless you. ஆண்டவர் இந்த கொடிய பாவத்திலிருந்து உங்களை மீட்டெடுப்பாராக. Let the Lord deliver you out of this worst sin. உங்களுக்குள்ளே அக்கினியை கொழுந்து விட்டு எரிய செய்வாராக. Let the Lord make the fire to burn in you. நீங்கள் இந்த பாரத தேசத்திலே, நீங்கள் இந்த உலகத்திலே அக்கினி சுடர்களாய் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் அருள் செய்வாராக. Let the Lord be gracious upon you so that you burn as a fire in this world, in this nation for the Lord God. நீங்கள் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம். For the Lord God, you are an altar. இந்த பலிபீடமாக்கி உங்களுக்குள்ளே அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். In this altar of the Lord God, let the fire continuously burn. ஒருபோதும் அக்கினி அவிந்து போக கூடாது. For not an instant the fire should quench at all. அப்படியே ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பாருங்க. For a minute, let's all see the எங்கள் face of the அன்பின் Lord தகப்பனே, God. எங்கள் அன்பின் தகப்பனே, And the Father, Lord God, பூமியின் மேல் என்னுடைய அக்கினியை போட வந்தேன். I came to put the fire upon this earth, அந்த அக்கினி இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். and I want that fire to burn immediately. இந்த வேத வசனத்தின்படி
According to this verse, இந்த நாங்கள் வாழ்கிற இந்த கடைசி காலத்திலே as we are living in the last days, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையின் மீதும் அக்கினி பற்றி எரிவதாக. let the fire burn upon each and every child of God. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் அக்கினி சுவாலையாக மாற்றுவீராக. Lord, turn each and every servant of God into a flaming fire. ஹalleluya. Hallelujah. சபைகளிலே அக்கினியை தூக்கி போடுவீராக. Lord, put the fire upon the churches. எல்லா சபைகளிலும் அக்கினி பற்றி எரிவதாக. Let the fire burn in all churches. ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாவதாக. Let the big revival happen. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அக்கினி பொறியாக எழும்புவார்களாக. Let each servant of God rise up as a fiery vessel. மந்திர சூரிய கட்டுகளை உடைப்பார்களாக. Let them break the witchcraft powers. சத்துருடைய செயல்களை கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி தீயினாலே சுட்டரிப்பார்களாக. Let them burn on the satanic powers through the fire that you have given unto them. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுதே அக்கினி புறப்பட்டு வரட்டும். Let the fire come over them who are listening to this word of God. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு அக்கினி. Each and every person, let the fire fall upon them. ஒவ்வொருவரும் ஒரு அக்கினியாக மாறட்டும். Let each and everyone become a fire. உங்கள் நாம மகிமைப்படட்டும். Let your name be glorified. எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, In the name of Jesus, ஆமென். we pray. Amen. Amen. நிச்சயமாகவே Truly, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்களுக்குள்ளே ஒரு அக்கினி பற்றி எரிவட்டும். as you hear this word of God, the fire has started to burn in you. நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. You are needed by the Lord God. நீங்கள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். You are chosen by the Lord God. உங்களுக்குள்ளே அக்கினி எரியும் என்றார். If the fire burns in you, நீங்கள் ஒரு அக்கினியா எழும்புவீர்கள் என்றார். if you rise up as a fire, உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். the Lord is going to do mighty deeds through you. உங்களை கொண்டு இந்த உலகத்தை கலக்குவார், இந்த உலகத்தை அசைப்பார். The Lord is going to shake the nations. The Lord is going to shake the world through you. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். Amen. அடுத்த புதன்கிழமை மீண்டும் நம்முடைய அக்கினி வார்த்தையை தொடருவோம். In the next Wednesday, let us continue this word of fire. Praise the Lord. Praise the Lord.